கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்கான வசனம் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. உலக காரியங்களை ஒதுக்கிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவரையே நாம் நோக்கி பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனை நம் மூலம் வெளிப்படும்படி நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாய் வாழ கர்த்தர்தாமே நமக்கு வேண்டிய கிருபையை அனுதினமும் கட்டளையிடுவாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளையும் பலனையும் கட்டளையிடுகிற ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் ஆண்டவரே, சத்துருவின் கோட்டைக்குள் ஆண்டவரே அப்பா நாங்கள் போகும்போது கர்த்தர் எங்களை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். கீழையாத்தின் பிசின் தைலமாய் எங்கள் ரணவைத்தியராய் இருக்கிறபடியால் நன்றி. எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே பலத்தை தாங்க. உம்முடைய பலன் இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதப்பா. உம்முடைய கிருபையால் இடைகட்டுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர்தாமே வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவனே, உங்க கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடியால் நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரத்த கோட்டிக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.